ஹாய், இன்றைக்கி செங்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி பார்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கட்டு செங்கீரை சின்ன சின்னதாக நறுக்கி அலசி வச்சுருக்கேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட நான் வேறு எதையும் ஆட் பண்ணலை. இதை நம்ம சும்மா வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தண்டு பகுதியெல்லாம் கொஞ்சம் வேகாமல் இருக்குது, அதனால் இப்போது இந்த கீரைக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம முதல்லையே சால்ட் போட்டோம்னா கீரை நிறையா இருக்குதுன்னு சொல்லி சால்ட் அதிகமாக போட்டுருவோம். இப்படி சுண்டி வரும்போது தான் நமக்கு அந்த சால்ட்டு எவ்வளோ போடணுங்கிறத அளவு தெரியும். இப்போ நான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக கீரை நல்லா வெந்து வணங்கி வந்துடுச்சு. இப்போ அதை ஒரு ஓரமாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது அந்த சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெயோட கடுகு போட்டிருக்கேன். அது கூட வெட்டி வச்சுருக்கிற 2 பெருவெங்காயம், ஒரு தக்காளி, இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் அது கூட சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும். தக்காளிங்கிறது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போது அது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சாதத்துக்கு தேவையான அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து அதையும் இதுக்குள்ளே போட்டியாச்சு. இப்போ இதுவும் இது கூட சேர்ந்து நல்லா வெந்து வணங்கி வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த கீரையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி இதையும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா கூட வதக்கினா போதும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கீரையில் உப்பு இருக்குது, நம்ம அதனால் உப்பு கம்மியாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற ரைஸ் பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த தொக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதம் கொட்டி கிளறிக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த சாதத்துக்கு வேணால் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.